கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கியது. கேரள எல்லையோரத்தில் உள்ள குமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை பகல் முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் கீரிப்பாறை அருகே காளிகேசம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான ரப்பர் தோட்டங்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியது. இதை பார்வையிட ஜீப்பில் சென்ற ரப்பர் கழக மேலாளர் தாமஸின் ஜீப் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது அங்கிருந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாமஸையும் ஜீப்பையும் கயிறு கட்டி மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கிரிப்பாறை இடியம் வந்துட்டு காலேஜ் வருவதற்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு காட்டாற்று தண்ணீர் திடீர்னு வந்து அவர் அடித்து ஆற்றுக்குள் கொண்டு சென்றது. இந்த நேரத்தில் அவர் படபடா டக்குன்னு வண்டிக்குள்ள இறங்கி அவர் உயிர் தப்பி புறம் வந்தார். இப்போது வண்டியை மீட்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. கன்னியாகுமரி பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றத்தினால தூண்டில் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பாதிய பிச்சுட்டு போயிட்டு பயங்கரமான அலையும் புயலும் ஏற்பட்டு தூண்டிலோட 3/4 பாகம் பெய்யாச்சு. நடுவிலே பொத்துட்டு அப்படி உள்ள நிலையில தொழிலுக்கு யாரும் போக முடியாம கஷ்டப்படுறோம். மழை வலுத்து வருவதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இயற்கை சீற்றத்தை தடுக்கும் வகையில் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர்.